அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கான 2024ஆம் ஆண்டு மார்ச் மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதன்முறையா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும், உங்களுக்கு என்ன மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்கும்னு பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் சனி 2ஆம் இடத்துல இருந்து அதனுடன் சூரியன் தொடர்பு கொண்டு அதுக்கடுத்து மார்ச் மாதம் முழுவதுமே செவ்வாயுடைய தொடர்பு சனி பகவானுக்கு கிடைக்குது. எப்படி கிடைக்குதுன்னா இணைவின் மூலமாக. அப்போ மகர ராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட ராசிநாதன் 2 பகை கிரகங்களாக சொல்லக்கூடிய சூரியன் அப்புறம் செவ்வாயுடன் பார்த்தோம்னா தொடர்பு பெற்று ஒரு பலகீனமான ஒரு நிலைமையில இருக்காருங்க. அப்போ மகர ராசி அன்பர்களின் ராசிநாதன் சனி ஒரு பலகீன அமைப்புல இருக்காரு. அப்போ இந்த 2ஆம் பாவகம் தனஸ்தானம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குடும்பஸ்தானம். நீங்க ஒரு நாளையில எந்திரிச்சு நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்களோ அதுல இருந்து நீங்க பேசக்கூடிய வாய் வார்த்தைகள், அப்போ அன்றைய நாள் ஃபுல்லா நீங்க எப்போ தூங்க போறீங்களோ அது வரைக்கும் பேசக்கூடிய வார்த்தைகளை தீர்மானிக்க கூடிய 2ஆம் இடத்துல இந்த பாவ கிரகங்களினுடைய தொடர்பு கிடைக்க வருதுங்க. அப்போ மகர ராசி நபர்களுக்கு எப்படி பிரச்சனைகள் வரும், அப்போ இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும், எந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும், பண ரீதியான விஷயத்துல எந்த விஷயத்துல உங்களுக்கு சாதகம் இருக்கும், எந்த விஷயத்துல சாதகம் இருக்காது, எதனை நோக்கி நீங்க பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஆக மகர ராசி அன்பர்களின் முதல் விஷயம் குடும்ப விஷயத்தை எடுத்துக்கலாம். குடும்ப விஷயத்தை நம்ம பேசும்பொழுது பார்த்தோம்னா ஏற்கனவே குடும்ப பிரச்சனைகளை நீங்க நிறைய சந்திச்சு வந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல தேவையில்லாத வாய் வார்த்தைகள் குடும்ப உறுப்பினர்கள் மூலியமாக வெளியே வரும். மகர ராசி அன்பர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களின் வாய் வார்த்தைகள் தவறான முறையில பேசப்பட்டு அதன் மூலியமாக ஒரு வம்புல மாட்டி நீங்க அதன் மூலியமாக ஒரு பலகீனம் அடைவீங்க. அதனால ஒரு குடும்ப உறுப்பினர்களுக்கும் மகர ராசி அன்பர்களுக்கும் ஏன்னா நீங்க கொஞ்சம் பொறுத்து போறது நல்லது. அப்படி இல்லைன்னா இது மாதிரி வாய் வார்த்தை கருத்து மோதல்கள் எக்கச்சக்கமாக வெடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதனால பலகீனமாகக்கூடிய சனி பார்த்தோம்னா கெட்ட வார்த்தைகளை உபயோகிக்க, இல்ல பழி வாங்கக்கூடிய வார்த்தைகளை உபயோகிக்க, அப்படி இல்லைன்னா கிட்டத்தட்ட ஒரு சாபமிடக்கூடிய வாய் வார்த்தைகளை கூட சனி தயாராக இருக்காருங்க. அப்போ சனி தயாராகும் பொழுது உங்களுடைய வாய் வார்த்தைகள் தொண்டை வரைக்கும் மனசு வரைக்கும் வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்தையுமே நீங்க நல்ல விதமா நினைச்சாலும் உங்களுடைய வாய் வார்த்தைகள் எல்லாமே வெளியே வரும் பொழுது ஒரு அபசகுணமாக விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும். ஆக குடும்ப உறுப்பினர்களுடைய சமாச்சாரங்கள், விஷயங்கள், பஞ்சாயத்துகள் எல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒதுக்குப்புறமா இருந்து நீங்க அதை கவனிச்சீங்கன்னா சரி. ரொம்ப டீப்பா உள்ள போனீங்க அப்படின்னா மகர ராசி அன்பர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்கள் செய்யக்கூடிய வேலைக்கும் அவங்க நடந்துக்கிற நடவடிக்கைக்கும் கருத்து மோதல்கள் வாய் வார்த்தைகள் மூலியமா வெளியே குடும்ப பிரிவுகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அப்போ நீங்க கட்டி காப்பாத்துன குடும்ப நபரா கூட இருக்கலாம், உங்ககிட்ட பணத்தை வாங்கி செலவு பண்ணுங்களா கூட இருக்கலாம், நீங்க வாழ வச்சிருக்கலாம். ஆனா எது எப்படி இருந்தாலுமே உங்களால நன்மைகள் நடந்திருக்கலாம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இனிமே அப்படி நடக்காது. நீங்க ஒரு வார்த்தை சொல்ல போக அது அவங்க கிட்ட பொறுமை இல்லாம அவங்க 2 வார்த்தை அதிகமா பேச 2 உங்ககிட்ட 4ஆ மாற இப்படிலாம் நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. அடுத்ததாக மகர ராசி அன்பர்களுக்கு இது வரைக்கும் குடும்ப விஷயம் பார்த்தோம். இப்போ உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு உடன்படிக்கையாக இயற்கையாகவே ஒரு சமாதானம் பேசலாம் அப்படின்னு போனா கூட இந்த மாசத்துல உங்களுக்கு அது ஜெயிக்காதுங்க. பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு தோல்வியை தான் தரும். மகர ராசி அன்பர்களின் பேச்சுவார்த்தைனா இது வெளியில நீங்க பேசக்கூடிய ஒரு வார்த்தையா இருந்தாலுமே சரி, ஒரு பிரச்சனைகளை சமாளிக்கிறவங்க அந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பா நீங்க இது வரைக்கும் சமாளிச்சிட்டீங்க, இதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை நீங்க பேசிதான் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலுமே, இல்ல ஒரு வேலை விஷயத்துல பேசிட்டு இருக்கீங்க, உயர் அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை, அப்படி இல்லைன்னா தொழில் பண்றீங்க, தொழிலாளிக்கும் உங்களுக்கும் உங்ககிட்ட வேலை செய்யறவங்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் இத மாதிரி. அப்போ மகர ராசி அன்பர்களுக்கு ஒரே விஷயம் நம்ம சொல்லணும்னா உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் மூலியமாக இந்த மாதத்துல உங்களுக்கு வெற்றியை அவ்வளவா பெற முடியாதுங்க.
கூடுதலா பார்த்தோம்னா சுக்கிரனுடைய தொடர்பு 5க்குரியவன் 10க்குரிய அமைப்பா இருக்கிறதால எந்த நிலைமையில இருந்தாலுமே மகர ராசி அன்பர்களுக்கு மார்ச் 15க்கு மேல நீங்க காப்பாற்றப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. கொஞ்சம் பணம் கிடைக்கும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா சுக்கிரன் கூடிய தொடர்புடைய சனி பார்த்தோம்னா நிச்சயமா ஒரு நட்பு கிரகம், சுப கிரகம் அப்படிங்கறதால கஷ்ட நிலைமையில இருந்து வெளியே வர்றதுக்கு சில நல்ல சூழ்நிலைகளை அமைச்சு கொடுக்கக்கூடிய தன்மைகளும் மாறும். சோ தன்னுடைய இறுக்கமான பிடி ஒன்று தளரும். அப்போ அதனால மகர ராசி அன்பர்களுடைய இறுக்கமான சூழ்நிலைகள் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். ஏற்கனவே வார்த்தைகள் குடும்ப பிரச்சனை எல்லாம் பேசிருக்கலாம். அந்த விஷயத்திலயும் ஒரு விஷயம். அப்போ சனி சுக்கிரனுடைய தொடர்பு 2ல வருகின்ற காரணத்தால நீங்க ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலுமே மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய எதிர்பாலின அமைப்புகள் மூலியமாக, இப்போ ஆணா இருந்தா பெண், பெண்ணா இருந்தா ஆண், இவங்க மூலியமாக உங்களுக்கு பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டால் 3வது நபர் பழக்க வழக்கங்களால் இந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த மாதம். அதனால நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கிட்டத்தட்ட 30 நாளுமே நீங்க வேறொரு நபருடன் பழக்க வழக்கம் ஏற்பட்டா கண்டிப்பா அது குடும்ப உறுப்பினருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலுமே இப்போ அந்த பிரச்சனைகள் அதிகமாக போயிட்டு இருக்கும். அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கலாம். அடுத்ததா புதன் பலகீனமான அமைப்புல இருக்குதுங்க. அப்போ நல்ல வேலையில இருக்கிற மகர ராசி அன்பர்கள், சம்பாதிச்சுட்டு இருக்க மகர ராசி அன்பர்கள் வேற ஒருத்தவங்களுக்காக நீங்க போய் பேசும்பொழுது மற்றவங்களுக்காக போய் நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க. சப்போர்ட் பண்ணீங்கன்னா உங்க வேலையில உங்களுக்கு பிரச்சனை வரும். அப்போ வேலை பிரச்சனையில இது வரைக்கும் நீங்க கண்டுக்காம போனா எப்படி இருந்தாலுமே சரிதான். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலை பிரச்சனையில நீங்க போயிட்டு மாட்டி ஏதாவது பேச போய் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சம்பளம் உங்களுக்கு கேட்டதை கொடுக்கல, நீங்க சொன்னதை காப்பாத்தல, இது மாதிரி சில விஷயத்தெல்லாம் நீங்க போய் பேசுறீங்கன்னா உங்களை வேலையை விட்டு தள்ளுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ சம்பள வேலையை எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதத்துல காப்பாற்றி கொள்றது உங்களுடைய கடமை. சம்பாதிக்கிறதுக்கு தேவை. சம்பளத்தை பத்தி பிரச்சனை இல்லை அப்படின்னா வேலை வாய்ப்புகளை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்ப வேணா கட் ஆகும். புதிதாக வேலை தேடுறவங்களுக்கும் சிரமம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கும். புதன் பலகீன அமைப்புல இருக்கிறதால புதிதாக வேலையில முழு திருப்தி கிடைக்காது. அதே சமயத்துல 9ஆம் இடத்து அதிபதியும் புதனாகி வருகின்ற காரணத்தால தந்தை சார்ந்த விஷயத்துல, தந்தையோட விஷயங்கள், தகப்பன் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு சில நெருக்கடிகளை அதிகமாக கொடுக்கும். அங்கிருந்து நீங்க எந்த ஒரு விஷயத்துமே இது வரைக்கும் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, இதுக்கு மேற்பட்டு உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா தந்தையோட விஷயங்கள் உங்களுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட்டா இல்லை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். இறுதியாக நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேற என்ன நன்மைகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சுய ஜாதக அமைப்பு நன்றாக இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் லாபாதிபதி செவ்வாயாக இருந்து 4ஆம் இடத்து அதிபதி செவ்வாயாக இருந்து சனியுடன் சம்பந்தப்படுறதால உடல் உழைப்புகள், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஜினியரிங் அமைப்பு, உடம்பால உழைக்கிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருக்கிற நபரவங்களுக்கு பாசிட்டிவ் லாபங்கள் உண்டு. அதே சமயம் சனி செவ்வாயுடைய பொருட்களை வச்சு பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த பொருட்கள், சனி செவ்வாய் தொடர்பில் உள்ள பொருட்களை வச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இந்த சனி செவ்வாயின் தொடர்பு எனக்கு அந்த பொருட்கள் மூலியமாக எனக்கு ஆதாரம் இருக்கு. உதாரணமாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே சனி சம்பந்தப்பட்டதா வந்துடும். அப்ப இந்த மாதிரி நிறைய பொருட்கள்லாம் இருக்கு. இந்த பொருட்கள் மூலியமாக லைஃபை கொண்டுட்டு வர நபர்களுக்கு ஒரு லாபத்தை இந்த மாதத்துல எதிர்பார்க்கலாம். அதற்கடுத்ததாக இதுவரைக்கும் சோம்பேறித்தனமாக இருந்து எதையுமே செயல்பாட்டுக்கு கொண்டு வர முடியாம தவிச்சிட்டு இருந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து நீங்க வேகமா ரன் ஆகக்கூடிய அமைப்பு உருவாகும். சோம்பேறித்தனங்கள் இல்ல குழப்பத்தன்மையான ஒரு சூழ்நிலைகள்ல நீங்க ரிஜெக்ட் செய்யப்பட்டு ஒரு சில விஷயத்துல ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் வேகமாக நீங்க செயல்படும் பட்சத்துல இல்ல செயல்பாடுக்கு வந்துருவீங்க. அப்படி செயல்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சுய ஜாதக அமைப்பு நன்றாக இருந்தால் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய அந்த காரியங்கள் கொஞ்சம் வேகமாகவே நடைபெறும், கரெக்டா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி இந்த மார்ச் மாத கிரக நிலைகள் பொறுத்த வரைக்கும் மகர ராசி என்பவர்களுக்கு எல்லாமே சாதகமா தான் இருக்கு. மேலும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்புடன் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த பதிவு மகர ராசி என்பவர்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.